மாற்றுத்திறனாளிகள் உதவித்தொகையை உயர்த்தி வழங்க கோரி தமிழகம் முழுவதும் மாற்றுத்திறனாளிகள் மறியல் மற்றும் சிறை நிரப்பும் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதன் ஒரு பகுதியாக நாமக்கல் மாவட்டம் திருச்செங்கோடு வருவாய் கோட்டாட்சியர் அலுவலகம் முன்பு மாற்றுத்திறனாளிகள் 100க்கும் மேற்பட்டோர் மற்றும் தமிழ்நாடு அனைத்து வகை மாற்றுத்திறனாளிகள் மற்றும் பாதுகாப்போர் உரிமைகளுக்கான சங்கம் சார்பில் 100க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். இந்த ஆர்ப்பாட்டத்தில் மாற்றுத்திறனாளிகளுக்கு உதவித்தொகையை ஆந்திரா போன்று 60% குறையுள்ளவர்களுக்கு 6000, 70% குறையுள்ளவர்களுக்கு 10,000, நடமாட முடியாதவர்களுக்கு 15,000 என உயர்த்தி வழங்க வேண்டும் என்றும், உதவித்தொகைக்கு விண்ணப்பித்து காத்திருப்போருக்கு உடனடியாக உதவித்தொகை வழங்க வேண்டும் என்றும், மகாத்மா காந்தி ஊரக வேலைவாய்ப்பு உறுதி திட்டத்தில் 50%, 4 மணி நேர பணி என்ற பழைய நிலையை தொடர வேண்டும் என்றும், 8 மணி நேரம் பணித்தளத்தில் இருக்க வேண்டும் என்ற புதிய உத்தரவை திரும்பப் பெற வலியுறுத்தியும், அனைவருக்கும் 100 நாள் வேலையை முழுமையாக வழங்குவதை உத்தரவாதப்படுத்த வலியுறுத்தியும், ஊராட்சிகளை மாநகராட்சி நகராட்சி பேரூராட்சியுடன் இணைக்கும் முடிவை கைவிட வலியுறுத்தியும் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இந்த ஆர்ப்பாட்டத்திற்கு மாவட்ட அமைப்பாளர் முருகேசன் தலைமை தாங்கினார். தமிழக அரசு மாற்றுத்திறனாளிகளுக்கு 1500 பாதிக்கப்பட்டவர்களுக்கு 2000, அதற்கு மேல் பாதிக்கப்பட்டவர்களுக்கு 3000 என வழங்கி வருகிறது. ஆனால் ஆந்திரா போன்று மாற்றுத்திறனாளிகளுக்கு 10,000 எனவும், நடக்கவே இயலாதவர்களுக்கு 15,000 எனவும் உதவித்தொகையை உயர்த்தி வழங்க வலியுறுத்தி மாநிலம் முழுவதும் இந்த போராட்டம் நடைபெற்று வருகிறது என்று கூறினார். இந்த போராட்டத்தில் ஈடுபட்ட 100க்கும் மேற்பட்டோர் கைது செய்யப்பட்டு தனியார் திருமண மண்டபத்தில் அடைக்கப்பட்டனர்.